உன் சித்தமே என் பாக்கியம். முடிச்சு வந்து பாருங்க. நீங்க கேட்டீங்கன்னா 200 ரூபா கேட்டுப்பீங்க, அவன் 2 கோடி ரூபாய் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். இல்லைன்னா 200 ரூபா கொடுத்துட்டு கம்முன்னு இருந்துருவான். மனதை விசாலமாக்கிக் கொள்ளுதல் இருக்கல, அது காலத்தை வெல்லக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. ஏனென்றால் காலம் ஒரு மிகப்பெரிய கூண்டு போல் உங்களை கட்டி போடுவதற்கு காத்திருக்கின்ற பொழுது அந்த கூட்டிலிருந்து வெளியில் பறப்பதற்கு சில மன தெளிவுகள் வேண்டும். ஒருத்தர் தான், அவன் பேர் வந்து டேவிட். பிசிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ் நடந்தது. எனக்கு இது ஒரு ஃபாதர் சொன்னார். பிசிக்ஸ் படித்த பையன் வாக்கின் இன்டர்வியூக்கு போயிருக்கான். 250 ரூபாவோட அப்ளிகேஷனை போடு, உனக்கு வேலை கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க. அவன்கிட்ட 250 ருபீஸ் இல்லை. அவன் என்ன பண்ணியிருக்கான், வீட்டில் வந்து அம்மா அப்பாட்ட கேட்டிருக்கான், இல்லை வெளியில் போய் கேட்டிருக்கான், இல்லை உறவுகள் கிட்ட கேட்டிருக்கான், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கான், இல்லை சர்ச்சுக்கு வந்துட்டான் நேரா. ஜீசஸ், ஐ வாண்ட் 250 rupees only, give me, tomorrow is my day, today you grant me 250 rupees please. சொல்லிட்டு மனசில் தானே ஜபம் பண்ணுவாங்க, சொல்லிட்டு வெளியில் அந்த ஜப ஏடு இருக்குல்ல, அதில் எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஜீசஸ்க்கு கேட்டிருக்கோம், ஆனால் அந்த ஜப லிஸ்ட்டை வந்து ஃபாதர் பார்த்து விட்டார். நேராக உள்ளே போய் பார்க்குறாரு. அவருக்கு அலவன்ஸ் 600 ரூபாய் அந்த மாதம். எல்லா செலவுகள் போனாலும் 200 ரூபாய் தான் வருது, இல்லைன்னா அவர் கஷ்டமாயிடுவார். எல்லாத்தையும் கட் பண்ணி காஸ்ட் கட்டிங் பண்ணி பார்த்து 200 rupees எடுத்துட்டார். ஒரு கவரில் போட்டு வச்சார். பையன் அங்கே தான் இருக்கான். மறுபடியும் போய் இப்படி உட்காந்துருக்கான். மிஸ்டர் டேவிட், ஃபாதர், somebody wants to give this cover to you. Is your name is David? Yes, father. You are going for the interview. ஓ ஜீசஸ் அப்படின்ட்டு கையில் வாங்கிட்டு பிரித்து பார்த்துருக்கான். எவ்வளோ இருக்கணும்? உற்றார் கொடுக்கல, உறவு கொடுக்கல, தெரிஞ்சவன் கொடுக்கல, 250 இருக்கணுமா? இதனால தான் என் நிம்மதி கெடுது. 250 இருக்கணும். அவனும் டேவிடும் எங்களை மாதிரி தான். நேராக போய் அந்த கவரை போட்டான். ஜீசஸ், என்னுடைய பிரார்த்தனையை நீ சரியாக கேட்டாய். 250 rupees கேட்டேன், நீ கொடுத்திருப்பாய். தவறான ஆளிடத்தில் கொடுத்து விட்டாய் ஜீசஸ். 50 ரூபா அடிச்சுட்டார் ஜீசஸ். இவர்கள் என்ன இருந்தாலும் காலத்தின் பின்னால் தான் இருப்பார்கள். காலத்தின் மனதை விசாலமாக்கி கொண்டால் கூண்டில் இருந்து வெளிப்படலாம். You can conquer the time. Conquer the timeங்கிறது என்ன தெரியுமா? இந்த வார்த்தை 2 வார்த்தை சொல்றேன். வீட்டில் நீங்கள் போய் உங்கள் டைரிகளில் முடிந்தால் இந்த வார்த்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 கேள்வி பர்வீன் சுல்தானா எழுப்பி விட்டு போகிறேன். எங்கே இருக்க விரும்புகிறாய்? நான் சொல்லட்டுமா? சுப்புலட்சுமி என்கின்ற சிறுமி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருக்காங்க. என்ன ஆகிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. ஆனால் கவனத்தோடு படித்தார்கள். 10th கவனத்தோடு படித்தார்கள். பிறகு மெல்ல ஆசை தலை தூக்கியது. UPSC எக்ஸாம் எழுதலாம். I want to be in the collectorate. I want to be in that chair. Be there where you want to be. எங்கே இருக்க விரும்புகிறாயோ அங்கே இரு. எங்கே இருக்கிறீர்கள்? விருப்பம், பெத்த விருப்பம். இன்னைக்கு உகாதி. எல்லோருக்கும் உகாதி திருநாள் நல்வாழ்த்துக்கள். அவ்வளோ விருப்பம் இருக்கு. ஆனால் செயல்பாட்டிலே தெளிவு இருக்கிறதா? செயல்பாட்டிலே அந்த விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய தவம் இருக்கிறதா? காலத்தை வெல்லலாம். காலம் உங்களுக்கு எது கொடுத்து இருந்தாலும் खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. அல்லாமா இக்பால். என்ன அர்த்தம் தெரியுமா? ஏ பக்தனே, உன்னை நீயே எந்த அளவிற்கு உன்னுடைய உறுதிப்பாட்டில் உயர்ந்து இரு என்றால் உன் விதியை எழுதுகின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும். சொல் பக்தனே, உன் விதியை இனிமேல் நான் எப்படி எழுத? வேலூர்ல போஸ்டிங் போடு, சாங்ஷன். அடுத்து என்ன? சாங்ஷன் எப்பொழுது கிடைக்கும்? பி தேர் வேர் யூ வாண்ட் டு பி. நமக்கு என்ன தெரியுமா? வேல்யூ பண்ண தெரியல. நான் இதை சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்க. கேட்காதவர்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். நான் ஒரு பர்ஸ் வச்சிருந்தேன். ஆண்களுக்கு ஒரு வசதி இருக்கு. பேக்கெட்ஸ் 6 பேக்கெட்ஸ், மினிமம் 5. பெண்களுக்கு இல்லை மேடம். கையில் பச்சை பிள்ளை மாதிரி ஒரு ஃபோன் இருந்தால் கூட அதுக்குள்ளே வச்சு தொலைச்சிட்டேன் மேடம். வேலூர் வரும்போது ஒரு பர்ஸை தொலைச்சிட்டு நேராக நம்ம அம்மாட்ட வந்து சொல்கிறேன், மேடம் பர்ஸ் தொல். மேடம் என்ன கேட்பாங்க? எங்கே தொலைச்ச? பஸ்ஸில். பஸ் நம்பர் என்ன? போடு, ஃபோன் போடு. இந்த பஸ்ஸை பாரு. பஸ்ஸை பார்க்குறாங்க, பஸ்ஸில் இல்லை. அழுகுறேன் நான். தேடலாம் மேடம், தேடலாம், கிடச்சிரும், உட்காருங்க. இல்லை மேடம். தாங்க முடியாமல் மேடம் ஒரு வார்த்தை கேட்பாங்க என்கிட்ட. என்ன கேட்பாங்க? ஏன் இவ்வளோ அழுகுறீங்க? உள்ள என்ன வச்சுருந்தீங்க கேட்பாங்களா? 30 ரூபா மேடம். என்ன சொல்வீங்க? என்ன சொல்லுவாங்க மேடம்?
போனா பர்ஸு 3 லட்சம் ரூபா. தொலைச்சது பர்ஸுக்கு உள்ள இருக்கிறத நான் தொலைக்கல. இங்க நம்ம நிறைய பேருக்கு எது தெரியறது இல்லை தெரியுமா? இந்த புருஷனால நமக்கு என்னதான் கிடைக்குது, அது 30 ரூபா தான். ஆனா புருஷன் 3 லட்சம் ரூபா. இந்த பொண்டாட்டியால எனக்கு என்ன கிடைக்குது, 3 ரூபா தான். ஆனா பொண்டாட்டி 30 லட்சம் ரூபா. இந்த அம்மா அப்பாவால நமக்கு என்ன கிடைக்குது, 3 பைசா தான். அம்மா அப்பா 3 கோடி ரூபாய். வேல்யூ தெரியுதா? நான் சொல்றேன். இப்போ அவர் சொன்னாருங்க என்கிட்ட, அந்த சான் ஆண்டனியோல சொன்னார்ல, ஒண்ணுதான் சொன்னேன், கவனமா இருந்தவங்களுக்கு 2வது. இப்போ நான் இன்னொன்னு 2வது சொல்றதுக்கு முன்னால சொல்றேன். இந்த சான் ஆண்டனியோல உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே, நான் பேச்சு வாக்கில் அதை அப்படியே நிறுத்தியிருக்காங்க. 2வது என்ன சொன்னார் தெரியுமா? யூ டச் எனிதிங், எது உங்களுக்கு வேண்டும் என்றாலும் அதற்கு என்று கூலி உண்டு. அதுக்கு ஒரு டேக் இருக்கு, பிரைஸ் டேக் இருக்கு. கொடுக்காமல் எதுவும் நீங்கள் பெற முடியாது. இலவசம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சரி, இந்த ப்ரோக்ராம்க்கு சும்மா தானே வந்தீங்க? உள்ள நுழைஞ்சிங்களே, காசு கொடுத்தீங்களா? இப்போ ஃப்ரீயா? நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க தெரியுமா? எனக்கு பேமெண்ட் வந்துகிட்டு இருக்கு உங்ககிட்ட இருந்து. வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிட முடியாத காலத்தை எனக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள். இட் இஸ் மை பேமெண்ட். நான் மறுபடியும் பெற்றுவிட முடியாத என் வாழ்க்கையின் மணித்துளிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன். இது உங்களுக்கான பேமெண்ட். பேமெண்ட் இல்லாம இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. கமிட்மெண்ட். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேல்யூ பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் காலத்தை வெல்கிறீர்கள். கடிகாரத்திற்கு முன்னால் நீங்கள் ஓடிவிடுகிறீர்கள். கடிகாரம் அப்படியே உங்களை பார்த்து கொண்டு இருக்கும். பல பேரை, நம்முடைய தாத்தா பேர் நமக்கு தெரியும், தாத்தாவுடைய அப்பா பேர் நமக்கு தெரியாது. சரி, தாத்தா ஃப்ரெண்ட்ஸ் பேர் தெரியுமா? தாத்தாவோட எத்தனை பேர் பிறந்தாங்கன்னு தெரியுமா? பல பேருக்கு தெரியாது. ஆனா பாரதிய தெரியுமா? 1882 பிறந்தான். தெரியுதே நமக்கு. அது எப்படி நமக்கு தெரியுது? பல நேரங்களில் நான் யோசிச்சு பார்க்கிறேன், நமக்கு சில விஷயங்கள் வரலாற்றில் எப்படி இடம் பிடிப்பது, காலத்தை எப்படி ஜெயிப்பது, காலம் ஓடுவதற்கு முன் எப்படி ஓடுவதுன்னு தெரியல. இந்த தங்கை, இந்த அக்கா, இந்த தாய், இந்த பேராசிரியர் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மனக்கதவுகளை திறந்து இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வரலாறு உங்கள் வெற்றியை, இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், சொல்கிறேன், உங்கள் வெற்றியை, வரலாறு முதல் வெற்றியை காகிதத்தில் தான் எழுதும், 2வது வெற்றியை தான் பொன்னெழுத்துக்களில் எழுதும். ஜெயிச்சிட்டு சும்மா இருந்துடக்கூடாது. சேர்மன், சட்டமன்ற உறுப்பினர், எம்எல்ஏ திரும்ப ஜெயிக்கணும். திரும்ப ஜெயிச்சாதான் வரலாற்று ஏடுகள் அதுதான் 5 முறை அப்படின்னு சொல்றோம்ல, சும்மாவா? அதனால்தான் சாதாரணமானவர்களை விட சாதனையாளர்கள் ஏன் மிகப்பெரியதாக இருக்கிறார்கள் என்றால், ஒன்றை அவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். காலத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் எப்பொழுதும் வாய்ப்புகள் நமக்கு வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை மிகச்சரியாக பயன்படுத்துவது எப்படி என்றால், வெற்றிகள் ஒருபோதும் யாருக்கும் உறுதி செய்யப்படுவதில்லை, வாய்ப்புகள் தான் உறுதி செய்யப்படுகின்றன. வாய்ப்புகளை யார் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். பர்வீன் சுல்தானா நல்லா பேசுவேன்னா, இன்னைக்கு பேசுறியா? இன்னைக்கு நல்லா பேசுறியா? எப்பவோ நான் ஒரு காலத்தில் இப்ப நமக்கு பல நேரங்களில் தெரிவதே இல்லை. நான் சொல்லட்டுமா? இஃப் யூ ஆர் கமிட்டட், இஃப் யூ ஆர் ரியலி மோட்டிவேட்டட், யூ கேன் வின் த டைம். நீங்கள் காலத்தை வெல்ல முடியும். எப்பொழுது என்றால், இது எனக்கானது. நான் இப்படி உறுதியா சொல்றேங்க, இதை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். ரொம்ப உறுதியா சொல்றேன், ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழிதாங்க இருக்கு. யாருடன் போராடுகிறீர்களோ உங்கள் ஆயுதங்களை அதற்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரே ஆயுதத்தை வச்சிட்டு இருக்காது. ஒரே ஆயுதம் சரி வராது. ஆயுதம் என்பது கூர்மையாக இருக்க வேண்டும், குத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆயுதம், சில பேர் இருக்கிறாங்க தெரியுமா, இங்க வச்சிருப்பாங்க ஆயுதத்தை. எப்படி தம்பி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? ஓ, உன் கவலை தான் எனக்கு. என்னதான் நீ வெளியில வேலை செஞ்சிட்டு இருந்தாலும் உன் பொண்டாட்டி இங்க என்ன செய்யறான்றது உனக்கு தெரியலையே. அவன் இருப்பான் துபாயில், அவன் இருப்பான் ராசுல் கைமால, அடுத்த நாள் ஃப்ளைட் போட்டுட்டு வந்து இறங்கிடுவான். இங்கே இருக்கும் அந்த ஆயுதம். சில பேர் அங்கே வச்சிருப்பாங்க விஷத்தை. சாப்பிட்டா விஷ முறிவு இருக்கு, இதுக்கு விஷ முறிவு இல்லை. ரொம்ப பலமாக இருக்கணும், மூடி இல்லை இதுக்கு, இதுக்கு இருக்கு, இது வந்து விழுவோம், நாம தான் வடிகட்டணும். இது சரியா இருந்தால் இது சரியா இருக்கும். இல்லைன்னா கேட்கறது ஆமாவா 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 அப்படியா. டூ வீலரை பின்னால் உட்காந்துருக்கிற ஓட்டுவான் தெரியுமா? டூ வீலர் ஓட்டியிருக்கீங்களா? பின்னால் உட்காந்துருவன் ஸ்மார்ட்டாக இருந்தா அவன் தான் இண்டிகேட்டர், அவன் தான் திரும்புவாங்க. இப்படியும் வண்டி திரும்பிடும். நம்ம பின்னால் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு நம்மளை ஓட்டக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் தான் செலுத்த வேண்டும். அதற்கான ஒரு மிக சூட்சுமமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆயுதத்தை நிர்ணயம் செய்யுங்கள்.
புத்தகம் ஒரு ஆயுதம், வாசித்தால் தான் தெரிகிறது. சில புத்தகங்கள் காலில் பட்டவுடன் எடுத்து கையில் ஒட்டக்கூடியவை இல்லை, கிழித்து நெருப்பில் போடக்கூடியவை. படித்தா தானே தெரியுதியா? இல்லைன்னா எல்லாத்தையும் எல்லாம் கண்ணில் ஊற்றிக்கிட்டு இருக்கிறோம். நாம படிங்க. படிப்பு என்பது ஆயுதம், கல்வி என்பது ஆயுதம். ஏன்னா படிக்க படிக்க என்ன ஆகும்னு சொல்லித்தரேன். இதை நிறைய பார்க்காதீங்க. பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா படிக்க முடியாது. படிக்க முடியலன்னா யார் சொன்னாலும் புரியாது, அப்படின்னு போக வேண்டியதுதான். எப்படி புரிஞ்சுக்கிறது? மைண்ட் இருக்குல்ல, அது அரெஸ்ட் ஆயிடும். மைண்ட் அரெஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது பாருங்க. நான் ஒரு சூட்சுமமான விஷயத்தை சொல்றேன். மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்களை கொல்வதற்காக வந்தான் அஸ்வத்தாமன். தந்தையை கொன்றார்கள் என்ற வெறி. அவன் உப பாண்டவர்களை கொண்டுட்டான். அவனுக்கு சாபம். சாபத்தோட அலையிறவன் ஒரு காரியம் பண்ணாங்க. அத்தனை கிருஷ்ணனோட சேர்ந்த அத்தனை அந்த படையம் அழிகிற மாதிரி ஒரு வேலை செஞ்சான். நான் ரொம்ப சூட்சமான ஒரு ஆயுதத்தை உங்கள் கையில் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அவன் அனுப்பின ஆயுதம் என்ன தெரியுமா? நாராயணாஸ்திரம். நாராயணாஸ்திரத்தை அனுப்பிச்சிட்டான். கிருஷ்ணனுக்கு தெரியும் நாராயணாஸ்திரம் எல்லாரையும் கொண்டுடணும். எதிர்க்கவே இல்லையே கிருஷ்ணன். என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான். நாராயணாஸ்திரத்தை விட்டுட்டான். எல்லாரும் மண்ணில் பணிந்து கொள்ளுங்கள், படுத்துருங்கடான்ட்டான். எல்லாரும் தலை சாட்சி படுத்துட்டாங்க. சேனைகள் எல்லாரையும் தானும் படுத்துக்கொண்டான். நாராயணாஸ்திரம் இப்படி வந்துச்சு, எல்லாரையும் பார்த்துச்சு. யாரும் எதிர்க்கிறதுக்கு இல்லைன்னு திரும்பி போயிடுச்சு. கிருஷ்ணர் பணிவை நாராயணாஸ்திரத்துக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தினார். எவ்வளோ பெரிய விஷயம் இது. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், கொலை நடக்கிறது, தற்கொலை நடக்கிறது. கொலை என்பது வேறு எதுவும் இல்லை, முன்னால் இருக்கின்ற பெரியவர்களை அவமானப்படுத்துவது, அவர்களை கொலை செய்வது. மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு முன்னால், மிகப்பெரிய ஆற்றல் உடையவர்களுக்கு முன்னால் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் பணிவை ஆயுதமாக எடுத்துக்கொள்கிறார்கள், காலத்தை வென்று விடுகிறார்கள். இல்லையே நம்மகிட்ட என்ன அதுக்கு போ போ. அப்புறமா அஞ்சலின்னு இருக்குதே, 16வது நாள் 21 வயசுக்கு. மனசு கோதிக்கோங்க எனக்கு அதெல்லாம் பார்க்க. செத்து போகின்ற வயதாது 21 வயசும் 24 வயசும். வண்டி எனக்கு வண்டி கொடுத்த ஆசிரியர், வண்டி சொல்லிக் கொடுத்த ஆசிரியர், டூ வீலரை சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் ஒரே பாடம் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பர்வீன், எவ்வளவு வேணுமானால் வேகமாக போ, ஆனால் நீ நினைக்கும் பொழுது வண்டி நிற்கணும், அவ்வளவு வேகத்தை மட்டும் செலுத்து. எவ்வளவு பெரிய பாடம் இது! புரியணுமே, பாடம் புரிய வேண்டுமே. நம்மில் பல பேருக்கு எதை ஆயுதமாக பயன்படுத்தி காலத்தை வெல்வது என்று தெரியவில்லை. கடிகாரம் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறது. நான் மீண்டும் சொல்கிறேன், வேகமாக திட்டமிட்டு வேலைகளை செய்து கொண்டே இருப்பதல்ல. ஹிக்மத் என்று சொல்வார்கள் அரபில். ஹிக்மத்தோடு வேலை செய்வது, ஒரு விஷயத்தை ஞானத்தோடு செய்வது. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். வள்ளுவம். டெலிகேட் பண்றது, ஒரு விஷயத்தை டெபியூட் பண்றது, எவ்வளவு பெரிய விஷயங்கள். காலத்தை நானே இல்லை, சில பேர் பெண்கள் இருக்கிறீங்களே கடவுளே, இன்னிலேருந்து இந்த டைலாக மாத்துங்க. நான் இல்லைனா என் வீட்டில் ஒண்ணுமே நடக்காது, கம்முன்னு எல்லாம் சூப்பராக நடக்கும். எல்லாத்தையும் சுமக்கிறது. 50 வயசு ஆனவுடன் தெரிஞ்சு போயிடும் இதெல்லாம் எந்த இல்லைன்னு. அது 30 வயசுல தெரிஞ்சுக்கோ. உனக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் கணவனுக்காக நீ தருகின்ற ஆக பெரிய வெகுமதி என்பது உன் உடல் நலம்தான் என்பதனை முதலில் உன்னுடைய புத்திக்கு சொல். ஏங்க நீங்க வாக்கிங் போங்க, தொப்பையா இருக்குதுன்னு நீ தான் போ கூட. உடனே புருஷங்க, அங்கேயுமா மேடம் வர சொல்றீங்க? யோ நீ இந்த பக்கம் போ, அந்தம்மா அந்த பக்கம் போட்டோம். ஆனால் நடங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஹெல்த்தை பார்த்துக்கிறது குற்றம் இல்லை. நல்ல பொருட்களை உணவில் உண்ணுவது குற்றம் இல்லை, நல்ல தேவையில்லை. பாருங்க, 3 விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பயணத்தில் இருப்பதனால் உடல் நலத்தை கவனிக்க முடியவில்லை. எனக்கு என் அண்ணன் மகள் தந்த இப்பொழுதுதான் 3 நாளைக்கு முன்னால் தான் பிள்ளை பெற்றாள். அவள் சொன்னாள், அத்தை நான் சொல்ற 3 விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. சர்க்கரை சாப்பிடாதீர்கள். அவர் சொன்ன மாதிரி அவர் நிறைய சொல்லி பயமுறுத்திட்டார். இவங்க பேச்செல்லாம் கேட்டோம்னா ஒன்றும் சாப்பிட மாட்டேன் தெரியுமா? எதை பார்த்தாலும் பயமா இருக்கும் மேடம். சர்க்கரை சாப்பிடாத, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, ஜங்க் ஃபுட் சாப்பிட, குப்பை பொருட்களை சாப்பிடாத. இந்த பீட்சா, பர்கர், வர்த்தக்கறி. இங்கே வந்து வர்த்தக்கறி பற்றிலாம் சொல்லக்கூடாது என்ன? வர்த்தக்கறி, இடியாப்பம், டோர்லாக் சாப்பிடாதீங்க. காந்தியடிகளினுடைய 3 குரங்கு. இந்த ஒரு கைக்கு ஒரு காது, ஒரு கைக்கு ஒரு காதா, ஒரு கண்ணுக்கு ஒரு கை, ஒரு கண்ணுக்கு ஒரு கையா, வாய்க்கு மட்டும் இங்கே 2. இப்படி பொத்துனா போதாதா? இது இப்படி கம்மியாக பேசு, கம்மியாக சாப்பிடு. அளந்து பேசு, அளந்து சாப்பிடு. அளவோடு இருக்கணுங்க. இதை இப்படி 2. இந்த முறை இருக்குல்ல, சிக்கன் சாப்பிடாதன்ட்டாரு, ஜங்க் ஃபுட் சாப்பிடாத, சக்கரை சாப்பிடாத, ஆரோக்கியமாக இருப்பேன். நார்மல் டெலிவரி. நம்முடைய வாழ்க்கை நாம் தான் செலுத்த வேண்டும்.
நமக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும். நான் சொன்ன 2 விஷயங்களில் ஒன்று, எங்கே இருக்க விரும்புகிறீர்களோ அங்கே இருங்கள். 2வது, எதற்காக நீங்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்காக வேலையை தொடங்குங்கள். நம்மில் பல பேருக்கு அந்த திட்டமே இல்லை. செத்து போன 3வது நாளே ஜாலியாயிராங்க. நினைவு கூறப்பட வேண்டிய அளவிலே வாழ்க்கையில் ஒரு சிக்னேச்சர் போடுங்க. காலம் மிக மிக கண்ணியமானது. காலம்தான் கடவுள். காலம்தான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காலம் எதற்காகவும் காத்திருப்பதில்லை. காலத்தை கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் வாழ்க்கையில் திட்டமிடுங்கள். அதற்கு என்று உங்களுடைய நேரத்தை ஒதுக்குங்கள். வாழ்க்கையில் சாதனையாளர்களாக வாருங்கள். செய்த தவறை திரும்ப செய்யாதீர்கள். நேசியுங்கள். உங்களையும் மற்றவர்களையும் நிறைய வாசியுங்கள். நன்றி, வணக்கம்.